நான் இப்போ சொல்ல போகிற செய்தி கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும், பொறுத்துக்கணும். முல்லா நசுருத்தீன் அப்படின்னு அராவு நாட்டில் நம்ம ஊர் தெனாலிராமன் மாதிரி ஒரு ஹீரோ. அந்த கதையெல்லாம் நான் ரொம்ப விரும்பி படிச்சிருக்கிறேன். முல்லா நசுருத்தீன் கதை. ஒரு கதை பாருங்க. முல்லா நசுருத்தீன் ஒரு நாள் கடை வீதியில் கழுதையில் வேகமாக போயிட்டு இருக்கிறார். முல்லா ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு. கடை வீதியில் இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன டவுட்டு, இவ்வளவு அவசரமாக போகிறாரு, அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே அப்படிங்கிற கியூரியாசிட்டி. முல்லா எங்கே போகிறீங்க, முல்லா எங்கே போகிறீங்க, அவசரமாக போகிறீங்களே, எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க. பதிலே சொல்லலை. அவர் பாட்டுக்கு போயிட்டார். இவங்களுக்கு வருத்தமாக போயிடுச்சு. நம்ம இவ்வளோ கேட்குறோம், பதில் சொல்லவே இல்லையே. நான் இங்கே ஒரு நிமிஷம் நிறுத்துறேன். நாம் எவ்வளவு மென்மையானவங்க தெரியுங்களா? ஒரு சின்ன அவமதிப்பை நம்மளால் தாங்க முடியாதுங்க. இப்போ நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு யோசிங்களேன். இங்கே எவ்வளோ பேருக்கு வாக்கிங் போகிற பழக்கம் உண்டு எனக்கு தெரியாது. நீங்கள் யோசிக்கிறீங்க, முதல்ல உனக்கு உண்டா? உண்டு. அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, வாக்கிங் போயே இதான் நிலைமையா? அதான் உண்மை. இந்த 2 மாதமாக போக முடியலையே, ஒழிய இல்லாட்டி போவேன் சார். வாக்கிங் போகும்போது நீங்கள் பார்க்கில் நடந்து போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூஞ்சியை பார்க்குறீங்க. முதல் நாள் விஷ் பண்ண மாட்டீங்க, அவரும் உங்களை விஷ் பண்ண மாட்டார். ஆனால் 2 பேரும் அப்படி பார்த்து கிராஸ் பண்ணிவிடுவோம். ஒரு வாரம் டெய்லி இப்படி சுற்றி சுற்றி வரும்போது பார்க்குறோன்னு வச்சுங்க, அவர் நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பார், நாமளும் ஒரு சிரிப்பு சிரிப்போம். ஒரு 2 வாரம் போகுது, குட் மார்னிங் அப்படிம்பார், நாமளும் உடனே குட் மார்னிங் அப்படிம்போம். இன்னும் ஒரு 2 மாதம் ஆகுது, குட் மார்னிங் அப்படிம்பார், நம்மளை பார்த்த உடனே பழகிட்டோம். இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன். 2 மாதம் உங்களை பார்த்து குட் மார்னிங் சொன்ன ஆள் ஏதோ ஒரு நாள் நீங்கள் நடந்து போகும்போது குட் மார்னிங் சொல்லாமல் போயிட்டாரு. நாம் அன்றைக்கி சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம். என்ன ஆச்சுந்தால் ஏன் குட் மார்னிங் சொல்லலை? நம்மளை பார்க்கலையா? இல்லை பார்த்தும் வேணும்னே குட் மார்னிங் சொல்லலையா? இவனுக்கு நம்மளை பற்றி யாராவது ஏதாவது போட்டு கொடுத்துருப்பானோ? அதை விட முக்கியம், இவ்வளவு நாளாக யாருக்கும் தெரியாமல் நாம் மறைச்சி வச்சிருந்த அந்த விஷயம் இவன் காது வரைக்கும் வந்துருச்சோ, இல்லாத வேதனைப்படுவோம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், குட் மார்னிங்னா என்ன? இது பாருங்க, என் கை இங்கே இருக்கா, இதை இங்கே லிஃப்ட் பண்ணினா குட் மார்னிங்கா? இது எவ்வளோ டிகிரி? 30 டிகிரிஸ் இருக்குமா? நான் இங்கே வச்சிருக்கிறேன், அதுலேருந்து இப்படி தூக்குறேன்னு வச்சுங்க, இது குட் மார்னிங் 30 டிகிரிஸ். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நம்ம மரியாதை அடுத்தவன் கையில் 30 டிகிரிஸ் தூக்குறதுலையா இருக்கு? நம்ம மரியாதை நம்ம கையில் தான் இருக்கே ஒழிய அவன் கையிலே இருக்கு. அதையே நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். மற்றவங்க நம்மளை மதிக்கலையோங்கிற கவலை இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப ஆபத்தான கவலை. இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், நானா இருக்கிறதா எனக்கு முக்கியமே ஒழிய எவன் மதிச்சா எனக்கு என்ன, எவன் மதிக்கலனா எனக்கு என்ன. இப்படி வாழ்ந்தாதான் கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் சந்தோஷமா வாழ முடியும். அவன் என்ன மதிக்கலையே, இவன் என்ன மதிக்கலையே, அவன் என்ன கொண்டாடலையே, இவன் என்ன கொண்டாடலையே, இவன் என்ன புரிஞ்சுக்கலையே. அம்மா, சில சமயத்தில் பெண்கள் சொல்லுவாங்க, என்ன யாருமே புரிஞ்சுக்கல. இவங்க பெரிய சைவ சித்தாந்த பாடத்திட்டம், இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு கையில் கொடுப்பாங்கல்ல, என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னா. நீங்கள் என்ன தொல்காப்பிய சூத்திரமா புரிஞ்சுக்கிறதுக்கு? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யாருமே யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது. யாருமே யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஓடி போச்சு. நான் வள்ளலா கஞ்சனான்னு என் ஒய்ஃபுக்கு இன்னைக்கும் தெரியாது. ஏன் எப்போ அள்ளி விடுவேன்னு தெரியாது, எப்போ ஏன் இதை செலவு பண்ணேன் நான் கேட்பேன்னு தெரியாது. இது ஏன் செலவு பண்ண அப்படிம்பேன். சில சமயம் 5000 10,000 கணக்கு கூட குறையும், விடு அப்படிம்பேன். சில சமயம் 50 ரூபா கணக்கில் குறையும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, கணக்கு எழுதி வச்சியா, அதை கவனிச்சியா, இப்படி இல்லாமல் என் பணத்தை முழுக்க ஒழிச்சுடலான்னு நினைக்கிறியா? ஏன்னா அன்னைக்கு என்னமோ நம்ம மூடு 5 ரூபாயை பெருசாக எடுத்துக்கிட்டோம், அன்னைக்கு என்னமோ நம்ம மூடு 5000 ரூபாய் பெருசாகவே எடுத்துக்கல. எதுக்கு சொல்ல வர, எல்லா நாளும் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், எல்லா நேரத்திலையும் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நான் இதுக்கு காரணம் சொல்லட்டுமா? சைக்காலஜியில் நீங்கள் ஒரு மனிதனே அல்ல, உங்க டிஎன்ஏல உங்க தாத்தா இருக்கிறார், தாத்தாக்கு தாத்தா இருக்கிறார், அம்மா வழி தாத்தா இருக்கிறார், அப்பா வழி தாத்தா இருக்கிறார், அம்மா வழி பாட்டி, அப்பா வழி பாட்டி. உண்மையா சொல்றதா இருந்தா லட்சக்கணக்கான பேர் சேர்ந்த கூட்டணி தான் நம்ம. அப்ப நம்ம எப்படி சார் ஒரே மாதிரி இருக்க முடியும்? திடீர்னு தாத்தாக்கு தாத்தா வெளியில வருவாரு, திடீர்னு அப்பாவுக்கு அப்பா வெளியில வருவாரு, திடீர்னு தாத்தாவுக்கு தாத்தா கொலை பண்ணலாமான்ற அளவுக்கு கோபத்தில் போய் நிற்பாரு.
இதெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம டிஎன்ஏக்குள்ள எல்லாம் ப்ரோக்ராம் ஆகி உள்ள உட்காந்துருக்கு. பரம்பரை ஜீன், அந்த ஜீன்ல ஏறி உட்காந்து உள்ள வருது. மாற்ற முடியுமா? எதுக்கு சொல்ல வரேன், ஒரு மனுஷன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். இப்போ நான் எங்கேயோ போயிட்டேன். எங்க முல்லா கதையிலேருந்து ஜீன் வரைக்கும் வந்துட்டேன். நல்ல வேளை எனக்கு முல்லா கதைன்னு ஞாபகம் வந்ததால நீங்க தப்பிச்சிங்க. ஏன், ஒருவேளை எனக்கு இது ஞாபகம் வரலன்னா வர்ற வரைக்கும் வேற ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேனே ஒழிய நான் இது வர்ற வரைக்கும் நான் விட்டுருக்க மாட்டேன். நல்ல வேளை இப்ப முல்லா எனக்கு நினைவுக்கு வந்துட்டார். முல்லா கழுதையில வேகமா போனாரு. ஏன் வேகமா போனேன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம போயிட்டாரு. கடைக்காரங்களுக்கெல்லாம் கோபம். மறுநாள் கழுதையை விட்டுட்டு முல்லா நடந்து வராரு. இந்த கடைக்காரங்கெல்லாம் கேட்டாங்க, உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? நாங்கள் நேற்றுக்கு அவ்வளோ பேர் பதறி போய் கேட்குறோம், என்ன வேகமாக போறியே, எங்கே போறேன்னு பதறி போய் கேட்குறோம், ஒரு வார்த்தை பதில் சொல்ல முடியலையா? உனக்கு என்ன வாயில கொழுக்கட்டியா வச்சிருக்க, அப்படி பேசாம போற அப்படி. அப்போ முல்லா திருப்பி கேட்டாரு, யாரு வேகமா போனா? யாரு வேகமா போனா? நீ தான், யோசிச்சு சொல்லுங்க. யாரு வேகமா போனா? கழுத. அதை ஒரு பையிலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை கேட்க வேண்டியது தானே, ஏன் வேகமா போனா அதை போய் கேட்க வேண்டியது தானே. அதை ஒரு பையில கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன வந்து கேட்குறீங்க? நான் சும்மா அது மேலே உட்காந்துருந்தேன் ஒழிய நான் எங்க வேகமா போனேன்? அதானே வேகமா போச்சு. கேட்கணும்னா நீங்க அதை தானே கேட்கணும். நீ கழுது மேல உட்காந்துருந்தா அது வேகமா போனா ஏன் போகுதுன்னு உனக்கு தெரியாதா? முல்லா சொன்னார், என் கழுதையை பத்தி உங்களுக்குலாம் தெரியாது. இது வரைக்கும் நான் சொன்னது அது கேட்டதே இல்லை. அடுத்த வார்த்தை தான் தாப்பு. கேட்கல, அதனாலதான் அது கழுது. அது கழுது, அது கேட்காது. எப்படி கேட்கும்? அதனால தான் அது கழுது. நான் சொன்னது அது கேட்டதே இல்லை. நான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். என்ன? அது வேகமா போனா வேலையை வேகமா முடிச்சுக்குவேன், அது மெதுவா போனா வேலையை மெதுவா முடிச்சுக்குவேன். நான் கிழக்க போன்னு சொன்னா அது தெற்க போவோம், தெற்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுடுவேன். தெற்க போ அப்படின்னா அது வடக்க போவோம், வடக்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுடுவேன். கழுதையோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். இதான் வாழ்க்கை. நாமளும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா நிறைய கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத தவிர இந்த வாழ்க்கையில வேற வழியே கிடையாது. என்ன, இந்த கழுதைங்க கொஞ்சம் மனுஷ வடிவத்தில் இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை தவிர வேற வழியே கிடையாது. எல்லாத்தை விட சார் நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம் சார். நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம். ஓயாம எல்லாத்தையும் நான் சரி பண்றேன், ரெக்டிஃபை பண்றேன், சேஞ்ச் பண்றேன், எல்லாத்தையும் சீர்திருத்தம் பண்றேன்னு போய் நம்ம பீஸ் ஆஃப் மைண்டை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க அப்படித்தான் இருப்பாங்க. இன்னும் பிளைனா சொல்லட்டுமா, அவரவர் கர்மாவை அனுபவிப்பதற்கு அவரவர்கள் வருகிறார்கள். இந்த கர்மாவை மாற்றி அமைப்பதற்கு நாம் யார்? நம்ம என்ன ரோல் பிளே பண்ண முடியும்? அவங்க கர்மா அனுபவிக்க அவங்க வர்றாங்க, அவங்க விருப்பப்படி தான் வாழ்வாங்க, அவங்க இஷ்டப்படி தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரோடையும் முட்டி மோதி எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னா ரைட் ரைட் நம்மளோட வந்திருக்கிறாங்க. இப்போ பஸ்ஸில் எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் வராரு, நான் என்ன ஒரு திருத்த முடியுமா? ரயிலில் என் பக்கத்தில் ஒருத்தர் வராரு, நான் என்ன கோச்சிக்க முடியுமா? விட்டுற வேண்டியதுதான். அதே மாதிரி வாழ்க்கையில் வாழ்க்கை பயணத்தில் இவங்க கூட வந்திருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க இயல்புப்படி அவங்கவுங்க இருக்கட்டும் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நம்மால் நடத்த முடியும். பிசினஸும் அப்படிதான், குடும்பமும் அப்படித்தான். வருகிற நபர்களை கொஞ்சம் முன்ன பிறகு தான் இருப்பாங்க. ரைட், ஓகே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படி ஏற்றுக்கொள்றதுக்கு பழகணும். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டெப்பு கொஞ்சம் நம்ம போகலாம். நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா என்ன பண்ணணும்? நிஜமாவே நம்மளோட அலைவரிசையில யார் ஒத்து வருவாங்களோ அவங்க நட்பை தேடி பெறணும். இப்போ இந்த கிளப்பே எதுக்கு சார் வைக்கிறோம்? இந்த கிளப் எதுக்கு வைக்கிறோம்? ஒன்னா சேர்ந்து எல்லாரும் ஒத்த அலைவரிசையில் மகிழ்ச்சியா பேசி சிரிச்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தானே வைக்கிறோம். நீங்க சொர்க்கம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு, இது சமஸ்கிருத சொல்லு. நரகம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு, அது தமிழ் சொல்லு இல்லை, அதுவும் வடமொழி சொல்லு. இதுக்கு சான்ஸ்கிரிட்ல ரூட் வேற. ஆனா எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், அவர் அழகா சொர்க்கத்துக்கு ஒரு டெஃபினிஷன் சொன்னார். சொர்க்கம்னு சொன்னாடா அது மேலே ஏதோ மாட மாளிகை கூட கோபுரம், அதில் 4 பேர் ரம்ப மேனக திலோத்தம ஊர்வசி எல்லாம் 24 hours டான்ஸ் ஆடிட்டு இருப்பா, கொஞ்சம் புகையா விடுவான் அப்படிலாம் இல்லைடா. சொர்க்கம்னா என்ன தெரியுமா? என்ன? சவர்க்கம். சவர்க்கம் என்ன? நம்மோடு ஒத்த அலைவரிசையில் உள்ளவர்கள் மத்தியில் இருப்பதுதான் உண்மையிலேயே சொர்க்கம்.
நம்மளோட ஒரே மாதிரியான அலவரிசையில் இருக்காங்க பாருங்க, அவங்களோட உட்காந்துருக்கோம் பாருங்க ஒரு 15 நிமிஷம், ஒரு 1 மணி நேரம், அதான் சொர்க்கம். இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நீங்கெல்லாம் எங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? சொர்க்கத்தில் இருக்கிறீங்க. இப்ப இங்க சொர்க்கத்தில் இருக்கிறீங்க. ஒரு காமன் ஒரு அலைன்மெண்ட் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குல்ல, திஸ் இஸ் கால்டு சொர்க்கம். இதுல ஒண்ணு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மோதல் கிடையாது, கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்கிறோம். திஸ் இஸ் கால்டு சவர்க்கம். ஒரே மாதிரியான கருத்துடையது. எனக்கு இது கூட பெருசு இல்லை சார். நரகத்துக்கு அவர் எனக்கு விளக்கம் சொன்னார். சார் ரகம்னா என்ன சார்? இந்த அரிசி என்ன ரகம், இந்த நெல் என்ன ரகம் கேட்பானா? அவர் சொன்னாரு ந ரகம். சான்ஸ்கிரிட்ல நான் சொன்னா இல்லை, எவையெல்லாம் ஒத்த ரகத்தில் இல்லையோ அது நரகம்னு. அதான் நம்மளோட ஒத்து போகாத அந்த மனோநிலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் உட்கார வேண்டியிருந்தா தட் இஸ் கால்டு நரகம் அப்படின்னார். இப்போ நம்ம கர்நாடக சங்கீதம் பிடிக்கும், நேராக போய் கர்நாடக சங்கீத சபையில் உட்காந்துருக்கோம், அங்கே இங்கே எல்லாம் 4 பேர் வந்து உட்காடுறாங்க, சேர்ந்து ரசிக்கிறோம். சொர்க்கம். நமக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை, அவன் ஏதோ சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறான், நம்ம அங்கே போய் மாட்டிக்கிறோம். நரகம். அப்போ சொர்க்கமும் நரகமும் நாம கிரியேட் பண்ணிக்கிறது. இது ரொம்ப அருமையான விஷயம். நம்ம போய் சேர்ற இடம் இல்லை, நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது சொர்க்கம், நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது நரகம். அப்படி நான் திருவாசகம் பேசுவேன். என் திருவாசக பேச்சு எங்கேயாவது யூடியூப்ல இருந்தால் போட்டு பாருங்க. அதில் ஒரு பாட்டுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த எல்லா சமய இலக்கியங்களிலும் அடியாரோடு இருக்கணும், அடியார்களோடு இருக்கணும், அடியார்கள் நடுவிருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு பாடுவார் மாணிக்க வாசகர். ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன். கொஞ்சம் கற்பனையா நீங்களும் அதை அனுபவிக்கலாம். திருச்செந்தூர்ல கந்த சஷ்டியும் போது 6 நாள் நான் பேசுவேன். இப்ப இல்லை, 30 வருஷமா பேசுறேன். திருச்செந்தூர்ல 6 நாள் கந்த சஷ்டிக்கு என் பேச்சு உண்டு. இப்ப நான் வசதியா போறேன். தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்ல போய் ஒரு காடு வந்து என்ன திருச்செந்தூருக்கு கூட்டு போறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சாளனுக்கு காரே அனுப்ப மாட்டாங்க, பிளேன் எல்லாம் பார்க்கவே விட மாட்டாங்க. பிளேன்ல எல்லாம் பேச்சாளனுக்கு ஏறவே கூடாது, அப்படிதான் பேச்சாளனை வச்சிருந்தாங்க. என் தலையெழுத்து நெல்லை எக்ஸ்பிரஸ்னு ஒரு ரயிலில் பிடிச்சி திருநெல்வேலிக்கு போய் இறங்கி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு பஸ்ஸு பிடிச்சி நான் திருச்செந்தூருக்கு போகணும். நான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் போனால் திருச்செந்தூர் பஸ் எல்லாம் கூட்டமாக இருக்கு. கூட்டம்னா கூட்டம், தாங்க முடியாத கூட்டம், ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது. எப்படி கூட்டம்ன்றீங்க? அப்பா அந்த பஸ்ஸில் சார் ஜன்னல் வழியாக சில பேர் உள்ளே போகிறான் சார். ஜன்னல், இன்னும் சில பேர் கரெக்டாக ஜன்னல் அளவுக்கு புள்ள பெற்றிருக்கான் சார். கரெக்டாக அது உள்ளே போய் அதை விட டியூட்டி அந்த 3 சீட்டை பிடிச்சிக்கிற நீளத்தில் படுத்துக்குது சார். கரெக்டாக போய் அது அகலமும் நீளமும் பஸ்ஸுக்காகவே பெற்றிருக்கான் சார். அந்த ஜன்னல் வழியாக போய் 3 சீட்டை பிடிச்சி படுத்துக்கு. நான் தனியாக போய் நிற்கிறேன். நான் ஜன்னலில் போகிற வயசும் இல்லை சைஸும் இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணா, கர்ச்சீஃப் எடுத்து அப்படி உள்ள போட்டான். அதாவது அது என்ன சட்டமோ எனக்கு தெரியல, கர்ச்சீஃப் போயிட்டா அவன் போயிட்ட மாதிரியான். கர்ச்சீஃபை போட்டான். அந்தாண்ட ஒருத்தர் வந்து கர்ச்சீஃபை தூக்கி போட்டு உட்காந்துட்டான். இவன் கத்துறான், ஏய் கர்ச்சீஃப் இங்க போட்டனடா, அப்புறம் எப்படா நீங்க உட்கார்ற அப்படின்னு. அவன் சொன்னான், நான் பொட்டியை திறந்து வேஷ்டியவே பஸ் மேலே போட்டிருக்கேன் தெரியுமா உனக்கு, அப்போ இந்த பஸ்ஸே என்னது அப்படின்னா. நம்ம இனிமேல் நம்ம என்ன பேசுறது, எப்படிடா போகிறது அப்படின்னு. ஆனால் சார் ரொம்ப கூட்டமான பஸ்ஸில் எப்படி இடம் பிடிக்கணுங்கிறத இப்போ நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் இப்போ பஸ்ஸில் போகிறதே இல்லை. யாராவது பஸ்ஸில் போகிறவங்கிறது தான் அவங்களுக்கு பயன்படுறதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்றுமே கஷ்டப்பட வேணாம். கர்ச்சீஃப் போடாதீங்க, துண்டு போடாதீங்க. சில பொம்பளைங்க சௌரிய கைட்டி போடுவாங்க, அது கொண்ட ஊசியோட போட்டால் ஒரு பையன் உட்கார மாட்டான் அப்படி. ஆனால் அதோட சில பேர் உட்காந்து அமங்கலம் பண்ணியிருக்கான். நான் இப்போ ஒரு டெக்னிக் சொல்கிறேன், அதான் பெஸ்ட் டெக்னிக். நீங்கள் பஸ்ஸில் இடம் பிடிக்கணும்னா 4 பச்சை மிளகாயை எடுத்துங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துங்க, எலுமிச்சம்பழத்தையும் பச்சை மிளகாயையும் கோர்த்துட்டு ஜன்னல் வழியா போடுங்க. அந்த சீட்ல எவனாவது உட்கார்ந்தான்னா நான் பேசுறதை நிறுத்தி விடுறேன். ஒன்றும் வேணாம், 4 பச்சை மிளகா ஒரு எலுமிச்சம்பழத்தை கோர்த்து கட்டி ஜன்னல் வழியா போட்டு நின்று நிதானமா நீங்க போய் அந்த பஸ்ல உட்காரலாம். ஒன்று அந்த சீட்டு பக்கமே போக மாட்டேன். சரி விடுவோம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். திருச்செந்தூர் நான் போனோம். நான் என்ன நினைச்சேன், முன்னாடி போய் அந்த இறக்கி விடுற இடத்துல ஏறிக்கலாம்னு போனா என்ன மாதிரி அறிவாளி 200 பேர் நிற்கிறாங்க.
நான் அங்கேயும் இங்கேயும் ஓடுறேன். அந்த நேரத்தில் சார் ஒரு 85 வயசு 87 வயசு இருக்கும் 2 பெரியவங்க என்ன கேட்குறாங்க, தம்பி இது திருச்செந்தூர் போகிற பஸ்ஸா அப்படின்னு. ஐயா இது திருச்செந்தூர் போகிற பஸ்ஸு தான், உங்களால் இதில் ஏற முடியாதியா, நானே படாத பாடு படுறேன், இதில் ஏற முடியாதியா, நீங்கள் மிஞ்சி இதில் ஏறினீங்கன்னா திருச்செந்தூர் போக மாட்டீங்க, முருகன்கிட்டயே போயிடுவீங்க, சொன்னால் கேளுங்க. அதெல்லாம் உன்னை கேட்டமா, இது திருச்செந்தூர் பஸ்ஸா இல்லையா அதை சொல்லு. ஆமா ஐயா. நான் அப்படி இப்படி ஓடிட்டு கடைசியாக வெளியில் வந்தேன். ஒரு டாக்ஸியை பிடிச்சி, ஏன்னா எனக்கு காலையில் பேச்சு, குளிச்சுட்டு நான் நேராக மேடைக்கு போயாகும். டாக்ஸியை பிடிச்சி திருச்செந்தூருக்கு வந்து குளிச்சுட்டு மேடையில் போய் உக்காந்தா எனக்கு முன் வரிசையில் 85 87 அவங்க 2 பேரும் என்னை பார்த்து ஹாய், அவங்க என்னை ஏற்கனவே பார்த்துட்டாங்களாம், ஹாய் அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், முதல்ல அவங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தேன். ஏன்னா நான் என்ன கணக்கு பண்ணேன், அவங்க போய் சேர்ந்து இங்கே ஆபியா வந்துட்டாங்களான்னு, அவங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. கடைசியாக நான் பேசி இறங்கின உடனே அந்த 2 பேரையும் பார்த்து கேட்டேன், ஐயா நான் ஒரு டாக்ஸியில் வந்தேன், உங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், புத்தி கட்டு போச்சு, உங்களை தேடனேன், என்னமோ ஒன்று முடியல, அவசரத்தில் ஓடியாந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் டாக்ஸியில் வந்தீங்களான்னு. இல்லையே, அதே பஸ்ஸில் தான் வந்து. எப்படியோ ஏறினீங்க, கூட்டமாக இருந்தது. அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, நாங்கள் எங்கே ஏறணும், ஏறுறவனுக்கு இறந்தெல்லாம் நின்றுகிட்டு இருந்தோமா, அவனே ஏற்றிட்டான். இறங்குறவனுக்கு இறந்தெல்லாம் இருந்தோமா, அவனே இங்கே இறங்கிட்டான். நாங்கள் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, திருச்செந்தூர் வந்துட்டோம்னார். எனக்கு அப்பதான் சார் திருவாசகம் புரிஞ்சது. என்ன, நமக்கு தகுதி இல்லாவிட்டாலும் சிவலோகம் போக வேண்டும் என்றால் தகுதி உள்ளவர்களுக்கு மத்தியில் இருந்தால் அவர்கள் அவசரத்திற்கு நம்மையும் மோட்சத்துக்கு இட்டு போவார். அதனாலதான் ரிலிஜன்ல சத் சங்கம் சத் சங்கம் சத் சங்கம் அப்படின்னா, சத் சங்கம் சமய உலகத்தில் என்ன செய்யுமோ அதை இச்சங்கம் சமூகத்தில் உங்களுக்கு செய்யும். சத் சங்கம் ரிலிஜன்ல என்ன செய்யும், மோட்சத்தை கூட்டு போகும். இந்த சங்கம் இச்சங்கம் இந்த சமூகத்தில் உங்களை சௌக்கியமா வாழ வைக்கும். ஒரு நட்பு, ஒரு அன்பு, ஒரு உறவு அதை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு சந்தோஷமானவர்களோட இருக்கணும். சார் ஜலதோஷம் மட்டும் தொற்று நோய் அல்ல, ஜலதோஷம் மட்டும் தொற்று நோய் அல்ல, சந்தோஷமும் தொற்று நோய் தான். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறவங்க பக்கத்தில் உட்காருங்க, பிரதர் வாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு இப்படிம்பாங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும். சில பேர் அழுது வடிஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்பா. கல்யாண வீட்டில் சாப்பிடும்போது கூட சார் சில பேர் முகத்தை வச்சுருப்பேன். இந்த பரிமாறுறவரை பார்த்து சொல்லுவான், அந்த பாயாசத்தை போட்டு தொலை. என்ன தொலைக்கிறது, பாயாசத்தை போட்டு தொலை. ஏன் நான் மனுஷனா தெரியலையா உனக்கு, போ போ அந்த அந்த. எப்போவுமே ஹீல் பி அன்ஹாப்பி. தப்பு. நான் சொல்ல போகிறது இப்போ பெரிய சைக்காலஜி. சில பேர் என்ன சொல்றாங்க, மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன். தப்பு. நான் நினைப்பது போல் என் வாழ்க்கை அமைந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன். தப்பு. எது நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன், இதுதான் சரியான வாழ்க்கை. என்ன உடனே நடக்கட்டும், நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். இட் இஸ் மை சாய்ஸ், ஐ சூஸ் டு லிவ். எப்படி மகிழ்ச்சியா வாழ்வது என்பதை ஐ சூஸ், நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறேன். அப்ப யார் என்ன பண்ண முடியும், எவ்வளவு கஷ்டத்திலையும் சந்தோஷமா இருக்கிறத நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னா அசைக்க முடியுமா? அப்போ அந்த மகிழ்ச்சியோடு வாழுதல் தான், ஆனந்த நிலையில இருக்கிறது தான் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நான் ஆண்களுக்கு ஒன்று சொல்றேன், நாம பிசினஸ்ல ஏற்ற இறக்கம் வரும் சார். நம்ம வீட்டில் நினைச்சதை விட லாஸ் கூட வந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கமர்ஷியல் டாக்ஸ்ல ஒரு கசக்கி இருப்பான், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஐடி ப்ராப்ளம் ஆயிருக்கும், இல்லை நம்ம வித்த இடத்துலேருந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருப்போம், ஒரு நோட்டீஸ் ஏதோ ஒன்று நடக்கும். இதெல்லாம் சகஜம் பிஸ்னஸில். எது நடந்தாலும் இதுக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த கிளாரிட்டி நமக்கு வேணும். என்ன, அது தனி இது தனி. நம்ம அந்த சோகத்தை இங்கே கொண்டாந்து ஏற்றக்கூடாது. நானே இங்கே கவலையில் இருக்கிறேன்னா இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. உன் கவலைய கடையோட விடு, உன் கடைய கம்பெனியோட விடு, உன் கவலைய ஆபீஸோட விடு. வீட்டுக்கு வந்தா நீ சரியான குடும்ப உறுப்பினரா இருக்கணுமே ஒழிய அங்க இருக்கிற கவலைய இங்க தூக்கிட்டு வரக்கூடாது. இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா, கம்பார்ட்மெண்டலைசேஷன் பேர். பிரிச்சுடணும். கம்பார்ட்மெண்டலைசேஷன். துக்கம்னா அது தனி, பிரச்சனைனா அது தனி.
இந்த மகிழ்ச்சி குடும்பம்னா அது தனி. இதை அதில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அதை இதில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கடைக்கு போயிட்டோமா வீட்டை பற்றி அனாவசியமாக கவலைப்படக்கூடாது. பிஸ்னஸ் தான் நமக்கு முக்கியம். அப்போ வீட்டில் என்ன நடக்குது, என்ன போச்சு, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இங்கே தான் இருக்கிறோம், மைண்ட் அங்கேயே இருக்கணும். நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு பூரணமாக இரு. இதான் என் வார்த்தை. நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு பூரணமாக இரு. 10% இருந்தோன்னு வச்சுங்க, 99% வேதனையாக கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நிகழ்காலத்தில் இருந்தால் தான் என் பேச்சை ரசிக்க முடியும். ப்ரெசன்ட் டென்ஸ், இந்த நிகழ்காலத்தில் உங்கள் மைண்ட் இருந்தால் தான் என் பேச்சை என்ஜாய் பண்ண முடியும். டக்கு நீங்கள் எதிர்காலத்துக்கு போயிட்டீங்கன்னா, இவர் எப்போ முடிக்கிறது, மற்ற ப்ரோக்ராம்லாம் எப்போ நடக்கிறது, அப்புறம் நம்ம எப்போ சாப்பிட்டு எப்போ வீட்டுக்கு போகிறது அப்படின்னா நான் என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டு. ஏன்னா உங்கள் மைண்டு எதிர்காலத்துக்கு போயிடுச்சு. நீங்கள் எதிர்காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் நிகழ்காலத்தில் பேசினா அது எனக்கு போதாத காலம்னு அர்த்தம். நீங்கள் எதிர்காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் நிகழ்காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு அது போதாத காலம்னு அர்த்தம். மைண்டு நிகழ்காலத்தில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும். அது எதிர்காலத்துக்கு போயிட்டா, ஒரு காலத்தில் சார் மெட்ராஸில் கடும் சம்மர், தண்ணி கிடையாது. நாங்கள் குற்றாலத்தில் போய் குளிக்கலாம் அப்படின்னு ஒரு சுமோ வண்டி எடுத்துக்கிட்டோம். சும்மா கிடைச்ச சுபம். நாங்கள் 6 பேர் ஒன்றா புறப்பட்டு அழுத்தி தென்காசி போய் குற்றாலத்தில் குளிக்க போனோம். அப்போ அங்கே தண்ணி இருந்தது. போய் நல்ல ஜாமுன்னு நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம். எங்கள் கூட ஒரு புள்ள பூச்சியை கூட்டிகிட்டு போயிட்டோம். அவன் கேட்குறான், சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்கப்பா, இட்லி கடை சாத்திடுவான். லேட் ஆகிட்டா இட்லி கடை சாத்திடுவான், சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்கப்பா. என் கூட வந்த ஒருத்தன் கடுப்பாகி கேட்டான், ஏ மூதேவி, நீ இட்லியே தின்னது இல்லையா, ஏன் இப்படி பறக்கிற? அவன் திருப்பி கேட்டான், ஏ மூதேவி, நீ குளிச்சதே இல்லையா, ஏன் இப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கிற? வா, முதல்ல இட்லி கடை சாத்திரத்துக்குள்ள சாப்பிட போறார். எல்லாம் குளிச்சு தலைகளையே தோட்டி அவசரமாக போய் இட்லி கடையில் உட்காந்த சார். இட்லி வச்சா திருநெல்வேலி இட்லி, மிளகா பொடி, நல்லெண்ணெய். அந்த இட்லியில் ஆவி பத்மா சுப்பிரமணியம் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு வெளியே வருது. அதை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. இவன் சொல்றான், சீக்கிரமா இட்லியை சாப்பிடுங்கப்பா. அந்த பால் கடை சாத்திட்டானா பால் கிடைக்காது. அதாவது அவன் சாத்த போற கடையாவே சொல்றானே ஒழிய அவன் திறக்க போற, அவனுக்கு பேரே சாத்தப்பன்னு நாங்க வச்சுட்டோம். அந்த பேர் யாராவது வந்திருந்தா மன்னிச்சுங்க. எதுக்கு சொல்றேன், இதை சாத்திடுவான் அதை சாத்திடுவான். பால் கடைக்கு போறோம் சார், பாலை அப்படி குடிக்க விடாம சீக்கிரமா பாலை குடிங்கப்பா, லாட்ஜ் சாத்துனா திறக்க மாட்டான். இப்ப என்ன பண்றான்னு கவனிச்சிங்களா? தப்பு. He always lives in the future. What nextங்கிற கொஸ்டின் இருந்தா தான் முன்னுக்கு வர முடியும். ஆனா அந்த கொஸ்டினை நீங்க எண்ட் பண்ணாதான் என்ஜாய் பண்ண முடியும். நீங்க எப்பவுமே வாட் நெக்ஸ்ட் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தா பிரசன்ட் எப்ப என்ஜாய் பண்ணுவீங்க? இப்ப குளிக்க போன உடனே சாப்பிட போன உடனே லாட்ஜுக்கு போன உடனே தூங்க போன உடனே மெட்ராஸ் போனோம். நீ என்ன என்ஜாய் பண்ண? ஒண்ணுமே என்ஜாய் பண்ணல. இது ரொம்ப முக்கியம். பிரசன்ட்ல வந்து மைண்டை வைக்கணும். எப்பவுமே எதிர்காலத்திலே வச்சுக்கிட்டே இருந்தா ஒரு காரியம் செய்ய முடியாது. இன்னும் சில பேர் இருக்கிறான், இறந்த காலத்திலே மைண்டை வச்சிருப்பான். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படிம்பான். அடப்பா, இன்னொன்று சொல்லிட்டுவேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு 80-82 வயசு ஒரு பெரியவர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாரு. அவர் சொல்றாரு, நாடே கெட்டு போச்சு சார், காலம் கெட்டு போச்சு சார். கெடுத்ததுல பாதி இவர் வேலை. நாடே கெட்டு போச்சு சார் அப்படின்னு. என்ன கெட்டு போச்சுன்னு? பவுன் 25,000 ரூபாய் விற்கிது பவுன். என்ன நாடு இது? எங்க காலத்துல பவுன் என்ன விலை தெரியுங்களா? 10 ரூபாய். 10 ரூபாய் பவுன். என்ன 25,000 ரூபாய்? இந்த நாடு உருப்படுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன பலன்னு சொல்ல. எப்போன்னு கேட்டேன். இன் 1935 வேற ஆரம்பிக்கிறார். நான் பயந்துட்டேன். 45, 55, 65, 75, 2005 இவர் எப்போ என்கிட்ட பேசி முடிக்கிறது எல்லா விஷயத்தையும். நல்ல நேரம் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் 84 வயசு, அவர் அங்கேருந்து வந்து சொன்னார், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான் எங்காள், நீங்களே கேட்டு என்னடா சொல்ற அப்படின்றார். நம்ம காலத்தில் 35ல பவுன் 10 ரூபாய் விற்றது ஞாபகம் இருக்கா? ஆமா. இப்போ 25,000 ரூபாய் விற்குதே, நியாயமா? அவர் பெரியவர் கேட்டார், நீ ஏன்டா அதை பற்றி கவலைப்படுற? 10 ரூபாய் விற்றப்பவும் நீ ஒரு பவுன் வாங்கலை,
25,000 ரூபாய் வித்தப்போ ஒரு பவுன் வாங்கல. வாங்காதவனுக்கு என்ன விலை வித்தா என்னடா? சும்மா இல்லாம அந்த காலத்துல நீ என்ன வாங்கினியா? நீ அப்பதான் 10 ரூபாய் வித்தது ஒரு 10,000 பவுன் வாங்கி போட்டியா? நீ அப்போ வெறுங்கையால முழம் போட்ட, இப்போ வெறுங்கையால முழம் போட்ட. இப்ப என்ன பெரிய பேச்சு வேண்டி இருக்கு சார்? ஒரு உண்மை இருக்கு. பவுன் 10 ரூபாய் வித்துது, 10 பவுன் வாங்குறதுக்கு சொசைட்டில சக்தி இல்ல. பவுன் 25,000 ரூபாய் விக்குது, 100 பவுன் வாங்கி போட்டுக்கிற சக்தி சொசைட்டில இருக்க. 100 பவுன் கழுத்துல போட்டு கல்யாணத்துல போய் நிக்கிறானே. இப்ப சொசைட்டி நல்லா தானே இருக்கு. என்ன கெட்டு போச்சு? ப்ரொபோர்ஷனேட்டா விலை கூடி இருக்கலாம், ஆனா 100 பவுன் போடுற கெப்பாசிட்டி இருக்கு சார். அப்ப யோசிக்கணுமா இல்லையா? சோ இறந்த காலத்தையே நீங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு காலத்துல நாடு நல்லா இருந்தது, எங்க காலத்துல நல்லா இருந்தது. அப்போ உங்க காலத்துல நல்லா இருந்ததுன்னா நீங்க தான் கெட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ இறந்த காலத்துல மைண்ட வைக்க கூடாது, எதிர்காலத்துல மைண்ட வைக்க கூடாது. நிகழ்காலத்துல மைண்ட வச்சாதான் சந்தோஷமா இருக்க முடியும், சௌக்கியமா இருக்க முடியும்.